அபிநயம். அபிநயம் என்ற தலைப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நாட்டிய மாணவர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது அபிநயத்தை பற்றி தான். அபிநயம் தன்னுடைய உள்ள கருத்தை, நம்ம சொல்ல விளைகிற பொருளை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் அபிநயம். நம்மளுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் கலை தான் அபிநயம். நம்ம என்ன சொல்ல வரோன்றத நமக்கு எதிரில் இருக்கிற பிறருக்கு உணர்த்தணும். அதே போல நம்மளோட நாட்டியத்தை பார்க்குறவங்களுக்கும் நம்ம உணர்த்தணும். அந்த நாட்டிய கலையில் உள்ள அபிநயம் 4 விதமான அபிநயங்கள் இருக்கு. ஒன்று ஆங்கிக அபிநயம், வாச்சிக அபிநயம், ஆகாரி அபிநயம், சாத்விக அபிநயம். அப்போ முதல்ல ஆங்கிக அபிநயம்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அங்கம் அல்லது சரீரம் என்றப்படக்கூடிய நம்மளுடைய உடலின் மூலமாக நம்ம கருத்துக்களை மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறது ஆங்கிக அபிநயம். அதே வாசிக அபிநயம் அப்படின்னா வசனம், பாடல், வாக்கியங்கள், வார்த்தைகள் அதன் மூலமா நம்ம தெரிவிக்கிறது வாசிக அபிநயம் சொல்றோம். பெரும்பாலும் இந்த வாசிக அபிநயம் பார்த்தோம்னா நாட்டிய நாடகங்கள்ல நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துவோம். இதை காவிய நாடக அலங்காரமும் இந்த வாசிக அபிநயத்தை அழைக்கிறாங்க. மூணாவதா நம்ம பார்த்தோம்னா ஆகாரிய அபிநயம். உடை, ஒப்பனை, ஆபரணங்கள். உடைனா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு அம்பாள் வேடம் தரிக்கிறோம்னா அம்பாளோட உடை அலங்காரம் போல பண்ணுகிறது. இல்ல கிருஷ்ணரா பண்றோம்னா கிருஷ்ணரோட உடை அலங்காரம் நம்ம தரிச்சுக்கிறது. ஒப்பனைன்றது மேக்கப்னு சொல்லக்கூடியது. நம்ம சிவனை பண்றோம்னா பட்டையோ, பெருமாளை பண்றோம்னா நாமமோ, அது எல்லாத்தையும் ஒப்பனைன்றதுல நம்ம சொல்லுவோம். அம்பாளை என்ன பண்றோம்னா பட்டை போட்டு நடுவுல ஒரு ரவுண்ட் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒப்பனை அலங்காரங்கள். ஆபரணங்கள் என்பது அதுக்கு நம்ம குறிப்பிடக்கூடிய ஆபரணங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு தெய்வங்களை குறிப்பிடும் போது கிரீடங்கள் வச்சிருப்பாங்க. கிருஷ்ணரை குறிப்பிட்டீங்கன்னா மயிலிறகு வச்சு கொண்ட கிரீடம் போட்டிருப்பாரு, புல்லாங்குழல் வச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஒப்பனைகளையும் ஆபரணங்களையும் போட்டிருப்பாரு. அதே அம்பாள் எடுத்தீங்கன்னா சூலம், அதே போல அம்பாளோட அந்த பெண்டிங் நெக்லஸ், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஆபரணங்கள் போட்டிருப்பாங்க. அதே போல சாத்விக அபிநயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்விக அபிநயம்ன்றது நம்மளுடைய அன்றாட நிகழ்வில் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய வியர்த்து போறது, அழுறது, அப்படி மெய் சிலிர்த்து போகும் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி உணர்வுகள் பூர்வமா நம்ம அபிநயம் பண்ணோம்னா அது சாத்விக அபிநயம். உதாரணத்துக்கு ஒரு துயர சம்பவத்தை ஒரு நாட்டியமா நம்ம பண்றோம் அப்படின்னா, அழுறோம்னா உண்மையிலே அழுந்து செயல்படுது. பாவனை மூலமா செயல்படுத்துறதுன்னா அப்படி மட்டும்தான் நம்ம காட்டுவோம். ஆனா இந்த மாதிரி சாத்விக அபிநயம்னா உண்மையிலே அழுந்து அந்த கருத்தை நம்ம மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறது. இது சாத்விக அபிநயம். ஆங்கிக அபிநயம்னா நம்ம சொல்ல வர கருத்துக்களை உடல் மூலமா சொல்றோம். வாச்சிக அபிநயம்ன்றது வார்த்தைகளாலும் நம்மளுடைய பாடல்களாலும் சொல்றோம். ஆகார அபிநயம்ன்றது நம்மளுடைய உடை, ஒப்பனை, ஆபரணங்கள் மூலமா சொல்றோம். சாத்விக அபிநயம்ன்றது நம்மளுடைய வியத்தல், கண்ணீர் சொரிதல், மெய் சிரித்தல், அப்படியே ஸ்டன்னா நிற்கிறோம்னு சொல்றோம் இல்லையா, உடல் ஸ்தம்பிக்கிறதுனா அப்படியே நிலையா நிற்கிறது. சிலையும் ஒரு அமைப்பை நம்ம பண்றோம் அப்படின்னா அப்படி நிற்கிறது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த மாதிரி செய்வது சாத்விக அபிநயம். இந்த 4 வகையான அபிநயங்கள் நாட்டிய மாணவர்கள் ஒவ்வொருவரும் நன்கு அறிந்து பயன்படுத்தும் போது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். நன்றி.